பெத்லேகமில் என்ன வருது? பஞ்சம் வருது. ஆனா பெத்லேகமுடைய பேரே என்னன்னா அப்பத்தின் வீடு தான் பெத்லேகம். அப்படின்னா அங்க அவ்வளவு சீக்கிரமா பஞ்சம் வராது. இவர்கள் இவங்க பெண் குழந்தையை பெற்று வைக்கல. 3 பேரும் நல்ல வேலை செய்யறவங்க. கணவனார், தன்னுடைய 2 மகன்கள், இந்த அம்மா 3 பேரும் நல்ல வசதியா தான் இருக்காங்க. ஆனா இப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க எதையுமே விசாரிக்கல, எதையுமே யோசிக்கல. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் இனி இங்க இருக்க மாட்டேன், எனக்கு எதுக்கு நான் பஞ்சத்துல இங்க இருக்கணும். இப்போ நமக்கு அங்க என்ன, மோவாப் தேசத்துல என்ன கிடைக்குது? ஆகாரம் கிடைக்குது. இந்த மோவாப் என்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது அந்நியர்கள், தேவனுக்கு பிரியமற்றவர்கள், இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், சாபத்தை 10 தலைமுறை வரைக்கும் சாபத்தை வாங்கி வச்சிருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடம். அங்க இருந்து யாருமே புறப்படல. ஆனா இவங்க அங்க இருக்க முடியாதுன்னு புறப்பட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்த உடனே வேதம் சொல்லுது, தன்னுடைய கணவனாரை இழந்துட்டாங்க, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க, இவர்கள் தனித்தவர்கள் ஆனார்கள். நீங்க 1வது வசனத்திற்கும் 6வது வசனத்திற்கும், 1வது வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லேகமின் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். கவனிங்க, அங்க அந்த மோவாப் தேசத்துல போய் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்குது. அவ்வளவுதான், குழந்தை கூட பெத்தெடுக்கல, கல்யாணம் மட்டும்தான் நடக்குது. அப்படின்னா ஒரு சொற்ப காலம். அந்த சொற்ப காலத்துக்குள்ளேயே ஆண்டவர் என்ன மாத்தினாராமா? இங்க இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க நான் இங்க தரித்திருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல உட்கார முடியாது, நான் இந்த இடத்துல எப்படி பாஸ்டர் உட்காருவேன், இன்னும் எத்தனை வருஷம், இன்னும் எத்தனை நாள், அவ்வளவுதான் என் ஆயுசு நாட்கள் முழுக்க இங்க முடிஞ்சு போயிரும் போல தெரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, சொற்ப காலத்திலே, கொஞ்ச நாளைக்குள்ளே, சில வருஷங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த தேசத்தை, அப்பத்தின் வீட்டை நினைத்தது போல உங்களையும் கர்த்தர் நினைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிச்சயமாகவே மாறும், நிச்சயமாகவே மாறும். நீங்கள் தரித்திருந்தால் சீக்கிரமாகவே சூழ்நிலை மாறும். ஆமென் சொல்லுங்க.